திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலே நடைபெறுகின்ற தாக்குதல்கள் தற்போது 19 நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 19வது நாளை எட்டியிருக்கிற இந்த போரானது தொடர்ந்து நீடித்து வரும் என்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் இரு நாடுகளும், குறிப்பாக இஸ்ரேலும் ஈரானும் பின்வாங்க போவது இல்லை என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் சீனா லெபனானுக்கு உதவ முன் வந்திருப்பதாக, அது நிமித்தமாக ஈரானுக்கு ஆதரவாக அது செயல்படுகிறதாக செய்திகள் வெளியாகி, இதன் மூலமாக உலக அளவிலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற தாக்குதலில் பார்க்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது ஹார்முஸ் ஜலசந்தியை நோக்கி ஒவ்வொரு நாடும் தன்னுடைய போர்க்கப்பல்களை அனுப்பலாம் என்று சொல்லி அமெரிக்கா கூறியுள்ளது. இது மறைமுகமாக ஒவ்வொரு நாட்டையும் 3ஆம் உலகப் போருக்கு நேராக திருப்புவது அல்லது இழுப்பது போல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதாகவும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானுடைய பாதுகாப்பு படைத்தலைவர் மற்றும் அதனுடைய கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு பதிலடி தருவோம் என்று சொல்லி ஈரான் கூறியிருப்பது மட்டுமல்லாமல், தொடர்ந்து நாங்கள் தாக்குதலை நடத்துவோம், இதிலே பின்வாங்க மாட்டோம் என்று எச்சரித்திருக்கிறது. ஆகவே நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் 3ஆம் உலகப் போர் நேரிடுமோ, வல்லரசுகள் இதிலே தலையிடுவது நிமித்தமாக மறைமுகமாக நேர்முகமாக செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் சமாதானத்தை உண்டு பண்ணுமா, அல்லது ஒரு போர் மேகம் எழும்பி இருக்கிறதே, இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பலவிதத்திலும் இதை குறித்து செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கிற அதே நிலையில் நாமும் இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தேசங்களில் நடக்கிற அசாதாரணமான யுத்த செய்திகளை கேட்டு அதற்காக ஒவ்வொரு நாளும் திறப்பிலே நின்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜெபம் தேசங்களில் எழுப்புதலை கொண்டு வர தீவிரிக்கும். இப்படிப்பட்ட யுத்தங்களினால் உண்டாகிற பாதிப்புகளை குறித்து கர்த்தர் மாறுதலான காரியத்தை செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல், தொடர்ந்து சீனா லெபனானுக்கு மற்றும் ஈரானுக்கு போரிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய முன்வருவதாகவும் அறிவித்திருக்கிறது. ஆகவே இதை எந்த விதத்தில் பார்த்தாலும் மறுபடியும் வல்லரசுகள் உள்ளே தலையிடுவதினாலே இதனால் பாதிப்பு ஏற்படுமா என்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் மனமிறங்கி இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை மாற்றித்தர நம்ம ஜெபிக்க வேண்டும். எந்த விதத்திலும் 3ஆம் உலகப் போர் வெடித்து விடாதபடி கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் மாற்றி அமைத்து எழுப்புதலை தேசங்களில் தீவிரிக்க பண்ண நாம் கருத்தாய் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டு வருகிற போர் தாக்குதல்கள் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, எப்படியாயினும் ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக ஜெபிக்கிறோம். இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று மாற்றி மாற்றி தாக்குதலை ஏற்படுத்தி இதுவரை 2000க்கும் அதிகமான பேர் பலியாய் இருக்கிறார்கள் என்று இரு தரப்பிலும் ஆண்டவரே சொல்லப்படுகிறதே. தகப்பனை, மனமிறங்கி இந்த இரத்தம் சிந்துதல் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். அதே போல இன்னொரு பக்கத்திலே சீனா தன்னுடைய ஈடுபாட்டை இந்த போருக்குள்ளே நுழைத்திருப்பது, இதில் எந்த ஒரு தந்திரமான காரியமும் செயல்படாதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீனா லெபனானுக்கு, ஈரானுக்கு மனிதாபிமான முறையிலே உதவுவது ஆண்டவரே தகப்பனே அப்பா ஒரு நல்ல ஒரு காரியமாக பார்க்கப்பட்டாலும் அதையும் தாண்டி எந்த விதத்திலும் இது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்காதபடிக்கு ஆண்டவரை எழுப்புதலையே நாங்கள் தேசங்களில் காண வன்முறைகள், இரத்தம் சிந்துதல்கள், யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு ஆண்டவரை யுத்தங்களை ஓயப்பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தேசங்களுக்கு இடையிலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். வன்முறையை
இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்க்கிற சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதர சொல்ல ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.